யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோப்பு 1, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது எல்லா மனுஷர்களுக்கும் சோதனை வருகிறது. எல்லா மனுஷருக்கு என்ன வருதுங்க? சோதனை வருகிறது. ஆனால் அதை சகிக்கிற மனுஷனுக்கு என்னவா? அவன் தான் பாக்கியவான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கோ சோதனை வருதா இல்லையா? பரிசுத்த ஆவியில் நம்மளை நிற்காதபடி, பரிசுத்தமாக வாழக்கூடாதபடி, தேவனுக்கென்று எழும்பி நிற்கக்கூடாதபடி எத்தனோ சோதனை வருகிறது, எத்தனோ பலவீனங்கள் வருகிறது. அதான் ஏசப்பா சொல்லுகிறா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்களும் நாங்களும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு சோதனை வருதா அதை சகித்து கொள்ளணும். ஏசப்பா பின்பற்றுறதுனா சாதாரணமான காரியம் அல்ல. ஊழியத்தில் நிற்கிறதுனா சாதாரணமான காரியம் அல்ல. ஏசப்பா சொல்லுகிறார், நான் ஒருவன் வருகிறான் வேண்டும், நான் என்ன செய்யணும்ப்பா என்று கேட்கும்போது சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா என்று சொல்லி வேதத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது. அப்போ சிலுவை என்று சொன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பாடுகள். அப்போ சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. நம்ம தேவனை தேடுகிறோம், தேவனை நம்ம சார்ந்து வாழ்கிறோம். எதுக்குப்பா இந்த சோதனை? எதுக்குப்பா இந்த சோதனை? அப்போ நீ சோதிக்கப்பட நீங்க சுத்த பொண்ணாய் மாறுறீங்க. யோபின் புஸ்தகத்தில் 23:10 நம்ம வாசித்தாக்கா என்ன விலங்கு, எப்படியா பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். அப்போ இந்த சோதனை நம்மளுக்கு தேவை. சோதிக்கும்படி நம்மளுக்கு சோதனை வரும்போது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு என்ன நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போனாக்கா இந்த சோதனை நம்ம சகித்து கொள்ளணும். நம்மளுக்கு ஊழியத்துக்கு ஜபத்துக்கு வரணும் தடை, ஆலயத்துக்கு போனா தடை, தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா தடை. அப்போது நம்மளுக்கு சோதனை வந்தாக்கா என்ன பண்ணோன்னா சகித்து கொள்ளணும். இது மேற்கொள்ள என்னன்னா இதுக்கு வேணாக்கா நம்ம என்ன விட்டு கூட நம்ம ஒப்பு கொடுத்து கொள்ளணும். ஆமாங்களா இல்லைங்களா? அப்படித்தான் ஆபிரகாமுக்கு சோதனை வந்துச்சு. நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1லேருந்து நம்ம 2 மட்டும் நம்ம ஒன்றே நம்ம வாசிக்கலாம். ஓகே. இந்த காரியம் நடந்த பிறகு என்ன பண்ணுறாருனாக்கா, ஆபிரகாமை சோதிக்கும்படி யார் கடந்து வந்ததுங்கனாக்கா தேவன் கடந்து வருகிறார். அப்படியே வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 அவன் என்ன பண்ணணுமா? தகன பலியாக பலியிடணும். யார் இந்த ஈசாக்கு? யார்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கர்த்தர் சோதிக்கும்படி கடந்து வருகிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நம்மளை வளரும்படி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறாரு, நம்ம குடும்பத்தை சீர்படுத்துகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருனாக்கா அவனை சோதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்மளை சோதிக்கும்படி இவங்க இணைந்து செயல்படுறாங்களா, இல்லை எனக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களா, இல்லை மனுஷனை பிரியப்படுத்தும்படி இவங்க வாழுகிறாங்களா என்று சொல்லி கர்த்தர் சோதிக்கும்படி கடந்து வருகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவனை எனக்கு என்ன பண்ணனாக்கா மோரியா என்ற மலையில், நான் ஒரு மலையில் சொல்லுவேன், அங்கே என்ன பண்ணனாக்கா உன் பிள்ளை நீ பலியிடு. ஒரே ஒரு பிள்ளை, எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் சொல்கிறார், இந்த பிள்ளை என்ன பண்ண நீ பலியிடு என்று சொல்கிறாரு. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்போது நம்மளை எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை இருக்குது. இந்த சோதனை அதனால தான் நம்ம சகித்து கொள்ளணும்ன்ற நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் அழகாக சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் குடும்பத்து மூலியமா உனக்கு சோதனை வரும், உன் பிள்ளைகள் மூலமா உனக்கு சோதனை வரும், உன் மனைவி மூலியமா, உன் கணவர் மூலியமா கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழக்கூடாதபடி, கர்த்தருக்கு என்று வைராக்கமாக நிற்கக்கூடாதபடி இந்த சோதனை உன்னை சோதிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுறன்னா உன்னை புடமிடுகிறார். அப்போ இந்த சோதனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒரு அர்ப்பணிக்க என்ன ஆகுதுனாக்கா தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார். இவன் எனக்காக நிற்க இவள் வைராக்கமாக இருக்கிறாங்களே,
இவன் வைராக்கியமா இருக்கிறான் என்று சொல்லி இவன் எப்படியா நினைக்கிறாராம். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் உன் புத்திரன் என்னும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கூறிக்கிறார். அப்போ இந்த சோதனைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த நெருக்கத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உபத்திரவுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேனாப்பா, இத்தனை நாள் உண்மை கேட்டுக்கொண்டே இருக்கிறேனாப்பா, நீங்க வாக்கு கொடுத்தீங்க தானாப்பா, நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க தானாப்பா என்று சொல்லி நம்ம அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேனாப்பா, நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேனாப்பா, இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம சோர்ந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமே கூட அப்படித்தான். எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் என்று சொல்லி அவரும் கடந்து போகிறார். அவருக்கு சோதனை வரும்போதெல்லாம் என்ன பண்றாருனாக்கா, வெளியே அழைத்து கொண்டு நட்சத்திரத்தை பார், இந்த நட்சத்திரத்தை பார்ப்பா, அதை உன்னால என்ன முடியுமா, இந்த மணலை பார், அது உன்னால என்ன முடியுமா, அதே போல் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சோதனை ஜெயிக்கும் போது இந்த வாக்கு தத்துவம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அப்படியே கீழே வாசிங்க 17. என்ன சொல்லுங்க, ஒன்றுனா அப்படியே வாசிக்கலாம். என்ன சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன பண்ண வரான், பெருக பண்ணுவேன் சொன்னார்களா? என்ன சொல்ற, கூப்பிட்டு ஆபிரகாம் சோர்ந்து போகும்போது நீ வெளியே வாப்பா, வசந்தல இருக்குதா இல்லைங்களா, நீ வெளியே வா, அந்த நட்சத்திரத்தை நீ பாரு, அது உன்னால என்ன முடியும்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்லி யோசிக்கும் போது அவர் வாக்குத்தத்தத்தை யார் கொடுத்திருந்து, ஏசப்பா கொடுக்கிறார், பிதாவினர் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, உன்னை நட்சத்திரத்து உன் சந்ததி எப்படி ஆசீர்வதிப்பாராம், வானத்தின் நட்சத்திரை போல என்ன சொல்ற, கடற்கரையில மணலை போல பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் உன் சத்துருவின் வாசல்களை சுகந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ நம்ம சோதனை சகித்து கொள்ளணும். இந்த சோதனை சகித்து கொள்ளும் போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தர் வாக்கு கொடுத்து ஆபிரகாமுக்கு எப்படி கூப்பிட்டு அவன் சோர்ந்து போகிற போதெல்லாம் கூப்பிட்டு தன் வாக்கு தத்தத்தை சொன்னான பாரு, அந்த ஆசீர்வாதமா அவன் மேல் தங்குகிறது. எப்போ, இந்த சோதனை ஜெயிக்கும் போது. உன் ஏகசூதன் என்று பாராமல் ஒரே பிள்ளையே என் வாக்குக்கு நீ கீழ்பட்டு நீ ஒப்பு கொடுத்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், நான் பெருக பண்ண மாத்திரம் அல்ல, உன் சத்துருக்கள் எல்லைகளை நீ என்ன பண்ண சுகந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன பண்ண, என்ன சொல்றாரா, நானே என்ன சொல்றாரு, உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். இந்த தேவனே வாக்கு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தர் தேடின நாட்கள்லாம், ஜோமன நாட்களெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரா அல்லவா? ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்கு தத்துவம் கொடுத்தார். இந்த சோதனை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த வாக்கு தத்துவம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவார் கர்த்தர். எப்படியா வாக்கு தத்துவத்தை படி செயல்பட்டாரா இல்லையா? அவங்க சந்ததி பெருகும்படி கர்த்தர் செய்தார். கீழே 18 வாசிங்க. இதுதான் மெயின். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் யாருடைய பேரில் ஆணை சொல்றாருங்களா? தேவனுடைய பேரிலே ஆணைட்டு சொல்றாராம். அப்போ யோசித்து பாருங்க, இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம், சோர்ந்து போய் தானே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்து நம்மளால மேற்கொள்ள முடியல. இவருக்கு 100 ஆண்டுகள் கர்த்தர் வாக்கு கொடுத்து 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கர்த்தர் கேட்குறார், நீ கொடுத்துருப்பா, பலி செலுத்திருப்பான்னு.
இவர் யோசித்து பார்க்கல. யோசித்து பார்த்தாருங்களா? இல்லைங்களா? வாக்குக்கு அப்படியே கீழ்பட்டார். வாக்குக்கு அப்படியே கீழ்பட்டு என்ன பண்ணாருனாக்கா பலி செலுத்த கொண்டு போகிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எப்படி எனக்காக நிற்க போகிறாய்? நீ எப்படி எனக்காக வாழ போகிறாய்? எல்லா நெருக்கத்திலும் நீ என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயா? உபத்திரம் வரும், பாடுகள் வரும், சோதனைகள் வரும். இதெல்லாம் வந்தாலும் என்னை பிடித்து கொள்வாயா? என்னையே சார்ந்து நீ வாழ்வாயா? என் சத்தத்துக்கு நீ செவி சாய்ப்பாயா என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ சோதனை சகித்து கொண்டு வாழ 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 இந்த சோதனை உன் வாழ்க்கையில் வரவே வராது. ஆமாங்களா? இல்லைங்களா? யார் சோதிக்கும்படி வந்துதான்? கர்த்தரையே சோதிக்கும்படி கடந்து வந்தார். ஒரு பகுதியில் கர்த்தர் சோதிக்கும்படி கடந்து வருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ சோதனை மேற்கொண்டீங்களா? இல்லைங்களா? யார் பலப்படுத்தினது? கர்த்தர் தான் பலப்படுத்தினார். அப்போ இந்த சோதனை என்ன பண்ண, நீங்கள் சோதனை கண்டு நீ சோர்ந்தே போகாதீங்க. இந்த பிரச்சனை கண்டு சோர்ந்தே போகாதீங்க. உன்னை சோதிக்க ஏன்னாக்கா நீ சுத்த பொண்ணாய் மாறணும். அநேகருக்கு நீ சுத்தமான பொண்ணாய் மாறி கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அவரை வெளிப்படுத்தும்படி தான் கர்த்தர் என்ன பண்றார்? விரும்புகிறார். உன்னுடைய மாம்சம் சாகணும், உன்னுடைய மாம்ச சுபாவம் சாகணும். அதுதான் சோதனை. உன்னை சோதித்து கொண்டே இருக்கிறார். அந்த பொண்ணை பாருங்க, அது அந்த அக்னியில் போடும்போது அது போட என்ன ஆகுதுனாக்கா சுத்த பொண்ணாக மாறுது. அதில் இருக்கிற எல்லாம் என்ன நீக்கி போடுகிறாங்க. லாஸ்ட் என்ன வருதுங்க? ஒரு பொண்ணு மட்டும்தான். அப்போது உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தாக்கா, தன் ஜனங்களாக தெரிந்து கொண்டிருந்தாக்கா, நீங்கள் சுத்த பொண்ணாய் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த சோதனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என் வாழ்க்கையில் பிறந்த நாள் மட்டும் இந்நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சோதனை வருகிறதாப்பா, வந்தாலும் பரவாயில்ல, இதை சகித்து கொள்ளுங்க. இந்த சோதனை சகித்து கொள்ளும் போது, அந்த வார்த்தை கீழ்ப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை கொண்டு என்ன பண்றாரா? ஆணையிடுகிறார். இன்றைக்கு நம்ம சோர்ந்து போய் தானே வந்தோம். இன்றைக்கு சோர்ந்து போய் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் நாமத்தை கொண்டே ஆணையிட்டு சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்துவம் ஆம் என்று நிறைவேற போகிறது. இது ஒருவனும் தடை பண்ண முடியாது. யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்ப முடியாது. ஏன்னா நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ கால் மிதிக்கிற தேசத்தை எவ்விடத்தையும் நீ சுதந்தரித்துக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து உன் வலது கரத்தை பிடித்து நானே நடத்துவேன். இந்த சோதனை நீ மேற்கொள். இந்நாள் வரைக்கும் நடத்தும்படி என்னோடு என் தகப்பனா இருந்தார். இந்த தகப்பன் மறித்து போயிட்டார். இன்றைக்கு எப்படிப்பா அந்த ஜனங்களை நடத்துவேன்? அவனுக்குள்ள ஒரு சோறு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு பலவீனம் வருகிறது. கர்த்தர் கடந்து வந்து யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 5 பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் யோசுவோடு பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஒருவனும் அவனை மேற்கொள்ள முடியல, ஒருவனும் அவனை ஜெயிக்க முடியல. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையில ஆமே நிறைவேறினது உண்மையா? உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வாக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆம் என்று நிறைவேற போகிறது. இதுக்கு தடையா எழும்புகிற மனிதர்கள் முறியடிக்கப்படுவாங்க, அவங்க கீழே தள்ளப்படுவாங்க. உங்களை குத்தும்படி அவங்க வருகிற மனிதர்கள் அவங்க கீழே விழுந்து மாண்டு மடிந்து போவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. இந்த தேசத்தை எப்படி சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய்? உன்னால இந்த தேசத்தை பிடித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அவங்க கடந்து போகும்போது அந்த பட்டணத்தை சுதந்தரித்துக் கொண்டாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு செயல்படும் போது சுதந்தரித்துக் கொண்டாங்க. யோசுவா ஜெபம் பண்ணி கடந்து போகிறார். கர்த்தர் அழகாக வாக்கு கொடுக்கிறார். சொல்றாரு, நீ அந்த எரிகோக்கு முன்பதாக போகும்போது அதை சுத்தி வா, 7 தரம் சுத்தி வா. அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறான். ஒரு தரம் தேவனுடைய சமூகத்துல காத்து கொள்ளாதபடி என்ன பண்றானாக்கா தைரியமா ஜனங்களை அனுப்பி விடும் போது 3000 பேர் மரித்து போனாங்க, மாண்டு மடிந்து போனாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியில ஒரே ஒரு மனிதன் தவறு பண்ண நிமித்தமா அந்த தேசம் கலங்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கும்படி ஆனது. இன்றைக்கு உன் குடும்பத்திலும் என் குடும்பத்திலும் ஒரு மனிதனை தவறு பண்ணுகிறனால உன் குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நீ அழுந்து புலம்பினது போதும். அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான்.
அப்பா எதுக்கு ஏன்பா அங்க கைவிட்டீங்க என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழுது புலம்பினது போதும், போ, உன் ஜனத்தில் பாவம் இருக்கிறது, அதை நீ சரிப்படுத்து. ஒரே ஒரு மனிதன் பாவம் பண்ண நிமித்தமாய் 3000 பேர் ஜனங்கள் மறிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமான குடும்பத்தில் மனிதர்கள் எழும்பி பாவத்துக்கும் இச்சைக்கும் பாவமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறனால தானே உன் குடும்பம் கலங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதை தேடி கண்டுபிடித்து அதை உன்னை விட்டு அகற்றி போடும்போது, உன் குடும்பத்தை விட்டு அகற்றி போடும்போது உன் குடும்பம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். சத்துரு எழும்பினாலும் அவன் மடங்கடிக்கப்படுவான். இன்றைக்கு அப்படித்தானே தேவனை தேடுகிற வண்ணமா நம்ம தேடுகிறதே அல்ல, தேவனை நோக்கி பார்க்கிற வண்ணமா நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறதே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதே அல்ல. கர்த்தர் சொன்னா நான் உனக்கு தருவேன் வாக்கு கொடுத்தாரா, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீ ஜெபம் பண்ணு. ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியே சொல்றாரு, உன் சந்ததி நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்தது தான் அப்படித்தான் சொல்றாரு. அதுக்கு முன்னால் நீங்க வாசித்து பாருங்க. அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 என்ன பண்றாருனாக்கா அவனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். வானம் பூமி ஒழிந்தாலும் என் வாயின் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உரைத்தால் அந்த வார்த்தை வெறுமையா திரும்பி போவதில்லை. அந்த வார்த்தை சொன்னது செய்து முடிக்கிற அளவுக்கு செய்து முடிச்சுதான் தேவனுக்கு திரும்பி போவது வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனோ வாக்குத்தத்தம் கர்த்தர் உரைத்து இருக்கிறார் அல்லவா. நம்மளை சீர்படுத்தி கொள்ளும் போது, நம்ம குடும்பத்தை சிறப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆமாம் என்று வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நல்லா சொல்றது புரிஞ்சுங்க. ஏசப்பா எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவன் செய்து அவன் வாழ்க்கையில செய்து முடித்தார். இன்றைக்கு அந்த அழகா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடியால், அவருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்பட்டபடியால் என் நாமத்தை கொண்டே உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என் நாமம் தான் உனக்கு ஆசீர்வாதம், என் நாமம் தான் உனக்கு மேன்மை, என் நாமம் தான் உனக்கு உயர்வு, என் நாமம் தான் உனக்கு கனம், என் நாமம் தான் உனக்கு சகலமும். என் நாமத்தை நீ தரித்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இந்த இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு நீங்க பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் குடும்ப சூழ்நிலையும் மாறும், கட்டப்பட்ட நிலைமைகள் மாறி போகும். இன்றைக்கு அப்படித்தானங்க கர்த்தரன் தேடுகிற வண்ணமா நம்ம தேடுகிறதுல கர்த்தருடைய வாக்கு தத்துவம் எத்தனையோ தரம் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார் அல்லவா. இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க நம்பினீனாக்கா நீங்க அழ மாட்டீங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. யோசித்து பாருங்க, இது வாக்கு தத்துவத்தின் பிள்ளை, இது வாக்கு தத்துவத்தின் பிள்ளை. இன்னொரு பகுதிக்கு அது முடியுதான்னு தெரியல எனக்கு. இது வாக்கு தத்துவத்தின் பிள்ளைங்க. இந்த வாக்கு தத்துவத்தின் பிள்ளையை கர்த்தர் கேட்கிறார், சோதிக்கும்படி நீ கொடுன்னு. அவன் ஒப்பு கொடுத்துட்டான். நீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியல? உன் குடும்பத்தை ஏன் உங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியல? ஜெபம்னு சொன்னா கஷ்டம், எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறீங்க. இந்த ஒருவன் நிமித்தமாக தான் குடும்பம் கலங்கப்படுகிறது. அந்த ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை ஏசப்பா சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாக்கா அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிறது எல்லாம் சாபமானது, அதை எல்லாத்தையும் அழித்து போடு சொல்லும் போது ஒருவன் மாத்திரம் அதுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். அதை எடுத்துக்கொண்டு எங்க வச்சுக்கிறான்? கூடாரத்தில் வச்சு கொண்டு இருக்கிறான். கர்த்தருக்கு விரோதமான பாவமான காரியம் உன் கூடாரத்துக்குள்ள இருக்குது, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. இந்த வேதத்தை சொல்லி நான் சொல்றேன் பாஸ், இது வந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை, இதுல பிரப்பரெல்லாம் இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. நீ இந்த இன்றைக்கு தேவனுக்கு செவி சாய்த்து இந்த பாவத்தை விட்டு நீ விலகலனாக்கா நம்முடைய வாழ்க்கை அந்தோ பரிதமா முடிந்து போய்விடும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தினோதரம் உன்னோட பேசுகிறார் அல்லவா. உன்னை சீர்படுத்திக்கொள், உன்னை சிறப்படுத்திக்கொள், என் பக்கமா திரும்பு, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் தான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும், நான் தான் உன்னை உயர்த்த முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு தரம் உன்னோடு இடைப்படவில்லையா கர்த்தர்? இந்த வாக்கு சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாம இன்றைக்கு இன்னும் அதே பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தினுடைய பாவத்தில் கட்டப்பட்டு கீழே விழுந்து இந்த உலகத்தை பிடித்து கொண்டு இது எனக்கு போதும், இது எனக்கு போதும் என்று சொல்லி நீ இந்த உலகத்தை பிடித்து கொண்டிருந்தா இந்த உலகம் எப்படி அழிந்து போகிறதோ உன் வாழ்க்கையும் அப்படியே அழிந்து போக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க.
இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அசட்டே பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படாத நீங்க வாழாதீங்க. கர்த்தருடைய வாக்கிலே பிடித்து கொண்டு உறுதியாக கொண்டு நீங்க நடக்கும்போது மோசே கிட்ட கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ கையில பிடித்து கொண்டிருக்கிறது என்ன கோல், அது கீழே போடு. அது சர்பமா மாறினது. அவன் நம்பல. அந்த கோலை எடுத்துக்கொண்டு போ, அது தேவனுடைய கோலாய் இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீ பிடித்து கொண்டிருக்கிறது யாருடைய கோல்? நீ பிடித்து கொண்டிருக்கிற யாருடைய விசுவாசம்? நீ யார் மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறா? இந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நீ கால் எடுத்து நடக்கும் போது எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். எல்லாவற்றையும் நீ ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொள்வாய். உன் சத்துரு வெள்ளம் போற வருகிறானா பரவாயில்ல, அவனை கண்டு நீ பயந்து சோர்ந்து போகாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு இருக்கும் போது நீ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி நீ உரைக்கும் போது சத்துரு கீழே விழுந்து போவான். இன்றைக்கு இந்த விசுவாசம் என்ற கோலை நம்ம பிடிக்காதபடி, தேவனுடைய வார்த்தை என்ற அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளாதபடி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய குடும்பத்தில் தீமை காணப்படுகிறது, நம்ம குடும்பத்தில் கஷ்டம் காணப்படுகிறது, நம்ம குடும்பத்தில் வறுமை காணப்படுகிறது. இந்த சோதனை சகித்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ ஒப்பு கொடுக்க ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இந்த ஆசீர்வாதத்தை தேடி போகிறது அல்லவே. இன்னைக்கு அப்படித்தானே இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேடி தேடி போய் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய பாதத்தை நம்ம மறந்து போயிட்டோம். கர்த்தருடைய பாதத்தை பிடிக்க மறந்து போயிட்டோம். தேவனுடைய வார்த்தை உனக்கு உறுதி ஆணித்தனமா வந்தது அல்லவா? நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு உரைத்தார் அல்லவா? அந்த நம்பிக்கை எங்கே? அந்த வாக்குத்தத்தம் எங்கே உன் வாழ்க்கையிலே? இன்றைக்கு சத்துரு வந்து சோதனைக்காரன் வந்து உன்னை கெடுக்கும்படி, உன்னை மடங்கடிக்கும்படி, நீ இந்த தேவனுக்கு எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி இன்னும் அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ உன்னை ஒப்பு கொடுத்திருக்குது. எதுக்காக? உனக்காகத்தானே சிலுவையில் பலியானார். உன் பாவத்தின் நிமித்தமாக தானே தன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பலியாகி உன்னை மீட்டெடுத்த தேவனுக்கு நீ என்ன செய்து இருக்கிறாய்? நீ ஜோமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா? நீ சின்னதா ஜோமம் ஒண்ணுமதெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் அல்லவா? இந்த அற்புதத்தின் தேவனுக்கு நீ உன் வாழ்க்கை அர்ப்பணித்து இருக்கிறாயா? இன்னும் அந்த பாவமான காரியம் தான் உனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. கசப்பான காரியம் உனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டு இருந்தாக்கா, மாம்சம் எப்படி அந்த உலகம் மாம்சம் அழிந்து போகிறதோ உன் வாழ்க்கை அழிந்து போகும். ஜீவன தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது இனி நான் மாம்சத்தில் செயல்பட மாட்டேன்ப்பா, நீ என்னுடைய அழைப்பு நான் உறுதியா நான் பற்றி கொண்டு ஓட போகிறப்ப என்று ஒப்பு கொடுக்கும் போது உன் குடும்ப சூழ்நிலை மாறும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை நாடுகிறோம். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அதே போல வாழ்க்கையில மாறினது. அவர் சொல்றாரு, உன் ஏகஸ்வரன் பாராதே வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அவர் கர்த்தர் கேட்கிறார், அவனை கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொல்லி. கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்த பிள்ளை அழிச்சு போடுவாரா? அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. உன் வாழ்க்கையில் எத்தனோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் அழிந்து போவதில்லை, ஒன்றும் உன் வாழ்க்கையில் நிறைவேறா திரும்பி போவதில்லை என்று கர்த்தர் திருமணம் பற்றுகிறார். உன் வாழ்க்கையில் எத்தனோ வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் சொன்னது செய்ய முடிகிற அளவுக்கும் நான் உன்னை கைவிடுதல் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? அவர் செய்து முடிக்கிற மட்டும் உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு தான் இருப்பார். யோசுவா கையை விடலங்க. யோசுவா கரம் பிடிச்சது தான். ஒவ்வொரு நிமிடமும் கருத்தை யோசுவா நடத்தி கொண்டே இருந்தார். இதுதான் நீயும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். அந்த வாக்குத்தத்தம் அழிந்து போகாது, அந்த வாக்குத்தத்தம் அழிந்து போகாது. ஆபிரகாமுக்கு தெரியும் இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அழிந்து போவதில்லை. அவன் பரவாயில்ல, இப்போது நான் ஒப்பு கொடுத்தா கூட பரலோகத்தில் நான் பார்த்துக் கொள்வேன். அவர் வசனம் அழகா சொல்லுகிறார். 17:7 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:7 வாசிங்க. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரா? என் தகப்பனே என்றான். தகன பலிக்கு எங்கே என்ற அது கீழ்கிற வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இது தாங்க வாக்குத்தத்தம். அவனுக்கு தெரியும் இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கர்த்தர் கேட்க மாட்டார்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒப்பு கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அழுத்தி சொல்ற இது வாக்குத்தத்தம். உன்னுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் அழிந்து போவதில்லை. சோதனை சகித்துக்கொள், நீ பாக்கியவானாய் மாறலாம். தீமையை நெருங்குவதில்லை. இன்று கண்களை மூடி